இந்த சூழ்நிலையை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் தான். இத்தனை நாட்களும் நடத்தினவர் கர்த்தர் தான். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கொடுத்தது கர்த்தர் தான். அதனால ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் நம்மை நகர்த்தி கொண்டு போகிறார் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து விடவே கூடாது. இது ஒரு எதேர்ச்சியான ஒரு ஜெபம் அல்ல. இது ஒரு எதேர்ச்சியா என்னமோ நம்முடைய சிந்தையில உண்டானது அல்ல. இது கர்த்தருடைய பெரிய திட்டம். இது ஆண்டவருடைய பெரிய நோக்கம். இது ஆண்டவர் நமக்காகவே. ஆமென். வேதத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம், கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆமென். பொதுவாக இந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது தான் கிளம்ப பண்ண வச்சாரு. தாவீது தான் கிளம்ப பண்ணினார். அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்க வேண்டாம், அதை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துட்டு போவதற்காக தான் பிளான் பண்ணி திட்டம் போட்டு இந்த உடன்படிக்கை பெட்டியை நகர்த்தி கொண்டு வந்துட்டாரு. ஆனால் இடையில அந்த அதை தூக்கி கொண்டு வந்த அந்த மாடு அது மிரண்டதுனால அதை கை நீட்டி ஊசா என்கிற ஒருத்தன் தொற்றுவான் பாருங்களேன். தொட்ட உடனே அந்த இடத்துலயே அந்த மனுஷன் இறந்துருவான். அதனால எல்லாரும் பயப்பட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போகல. அங்க சுத்தி இருந்தவங்க யாருமே ரெடியா இல்லை. உடன்படிக்கை பெட்டி எந்த வீட்டுக்கு போறது அப்படின்னா எல்லாரும் தெரிச்சு ஓடினாங்க. இல்லை வேண்டாம், எங்கள் வீட்டில் வேண்டாம், கை நீட்டி தொட்டவனுக்கே இந்த நிலைமைன்னா எங்கள் வீட்டில் கொண்டு வச்சா எத்தனை பேர் சாக போகிறோம் தெரில அப்படின்னு யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத போது வேதம் சொல்லுகிறது ஓபேத் கீர்த்தியனாகிய, அப்படின்னா இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ள இவருக்கு இடம் இல்லை. அந்த ஜனங்களோட இல்லாத அந்நியன்தான் இந்த மனுஷன் ஓபேத் ஏதோம். ஆனால் அவருடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு போய் வைத்து 3 மாதங்களிலே கர்த்தர் ஓபேத் ஏதோமினுடைய வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய உடன்படிக்கை பெட்டியை நம்ம சுமந்துட்டே இருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை நம்ம சுமந்துட்டே இருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள எப்படி துளிர்த்த கோலும் கத்தரியிலால் எழுதப்பட்ட கற்பலைகளும் இருந்ததோ அதே போல அவருடைய பிரசன்னத்தை நம்ம சுமந்து அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுனால இந்த 3 மாதத்திற்குள்ளே தகுதியே இல்லாத அந்த ஓபேத் ஏதோமினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் நம்புகிறேன் இந்த 3 மாதம் முடியும் போது நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு உண்டான அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த எழுத்தின் பிரகாரமாகவே அப்படியே நடக்க போகிறதற்காக கரங்களை தட்டி, ஐயா இந்த 3 மாதங்களும் ஒரு அற்புதம் நடக்கணும், எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவிற்கு, பிரமிக்கிற அளவிற்கு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொறாமைப்படுகிற அளவிற்கு. ஹல்லேலூயா. அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டை தாவீதே பார்த்து பொறாமப்படுற அளவிற்கு ஏசப்பா ஆசீர்வதிச்சாரு. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவிற்கு, இந்த பிரேயரை ஏன் மிஸ் பண்ணோன்னு சொல்ற அளவிற்கு கர்த்தர் நம்மை ஜெபிக்க வைத்து வார்த்தை விசுவாசிக்க வைத்து இந்த 3 மாதத்துல அந்த அற்புதத்தை நம்முடைய கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் டைம் போட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஓபேத் ஏதோமனுடைய வீடு மாறிடுச்சு, சூழ்நிலை எல்லாம் மாறிடுச்சு. நான் நம்புறேன் இந்த 3 மாதங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள நிறைய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர்றாரு. நிறைய பாதாளத்தில் கிடக்கிறவங்களை கர்த்தர் தூக்குறது மாதிரி நான் பார்க்கிறேன். நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை கர்த்தர் வளர்த்துறாரு. நிறைய பேருக்குள்ள அவர்களை குறிச்ச தரிசனத்தை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார்.
நிறைய பேரை ஒரு பெரிய லட்சியத்திற்கு நேராய் கர்த்தர் கொண்டு வருகிறார். நாளுக்கு நாள் இந்த 3 மாதத்துல நாளுக்கு நாள் அவருடைய கிருபை இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பெருகுவதாக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் முழு இருதயத்தோடு. அப்பா, 3 மாதம் இந்த ஓபேதேதோமனுடைய வீட்டை நீர் ஆசீர்வதிப்பது உண்மையானால் ஆண்டவரே, இந்த ஜெபம் எங்களுக்கு 3 மாதங்கள் அது முடியும் போது இந்த 3 மாதத்தை நீங்க தான் நிர்ணயம் பண்ணீங்க. இந்த 3 மாதம் உம்முடைய பெரிய திட்டம் ஓபேதேதோமனுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தது போல அனைத்தையும், எங்களுடைய வேலை, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய வருமானம், எங்களுடைய சரீரம், ஆண்டவரே அனைத்தையும் கர்த்தர் நீர் நினைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால் நம்ம 1-2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 11வது 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 11-12 வாசிச்சோன்னா, பின்னும் தாவீது அபிஷாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என்னுடைய கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். நீங்க இந்த சம்பவத்தை சங்கீதம் 3ல கூட நீங்க ஒரு சில வசனத்தை வாசிக்க முடியும். அப்படின்னா தாவீது தன்னுடைய சொந்த மகனாலே பகைக்கப்பட்டு விசேஷமா அரண்மனையிலிருந்து போறாரு பாருங்க. போகும்போது அந்த டைம் டூரேஷன், அந்த டைமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள், ஒரு 3 months தன்னுடைய வீட்டை விட்டு இப்போ ஒரு தனியாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கு ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது. தன்னுடைய மகன் தனக்கு மேலாக ஏறுகிறான். அப்பதான் இந்த சிமேயி என்ற ஒரு மனுஷன் தாவீதை தூசிக்கிறான். ஆனா அந்த 3 மாத போராட்டத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் தாவீதை மறுபடியும் இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு எந்த வாய் அவனை தூசித்ததோ அந்த வாயே அவனை புகழும்படியாய் கர்த்தர் 3 மாதத்திற்குள்ள சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். அரண்மனையை கர்த்தர் மாற்றினார். சகல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மாற்றினார். ஆண்டவருக்கு சத்துருவே இல்லாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்தார். நான் நம்புறேன், அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெபம் முடியவே இந்த 3 மாதத்திற்குள்ள கர்த்தர் உங்கள் சத்துருக்களை உங்களிடத்திலிருந்து விலக்கி, உங்களை தூஷித்தவர்கள், உங்களை அற்பமாய் நினைத்தவர்கள், ஆமென், உங்களை ரொம்ப தரக்குறைவா பேசின அத்தனை பேருக்கு முன்பாகவும் நம்முடைய தலையை இந்த வசனத்தின்படி உயர்த்துவார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, அப்பா இது நடக்கணும், இது நடக்கணும், இது உங்க வார்த்தையா இருக்கிறதுனால இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாகப்பா, நடப்பதாகப்பா, நடப்பதாக. ஹல்லேலூயா. 3 மாதத்திற்குள்ள தாவீதிற்கு விரோதமாக எழும்பின சக்திகளை எல்லாம் ஆண்டவர் முறியடிச்சு, அவரை தூசிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, 3 மாசத்துல நீ திரும்பி வர மாட்ட, உங்க பிள்ளை உன்னை கொன்றும் அப்படின்னு ஒரு பெரிய தூசணமான வார்த்தையை சொல்லி அனுப்புறாங்க. ஆனா ஆண்டவர் காரியத்தை தலைகீழாய் மாற பண்ணினார். இந்த 3 months ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இது முடிக்கும் போது உங்களை குறித்து சில நாவுகள் பெருமையாய் பேச போகிறது. நீங்கள் தூசித்த இடங்களிலே கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை, நம்புறவங்க கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, ஆமென், எனக்கு இரக்கம் செய்கிறவர் நல்லவர், இரக்கம் செய்கிறவர் நல்லவர். ஹல்லேலூயா. கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுமா, ஆண்டவரே இது உங்க வார்த்தை, நாங்க நம்புறோம் ஆண்டவரே,
முழு பலத்தோடு இந்த வார்த்தையை நாங்க நம்புறோம். இந்த வார்த்தையை நாங்க முழு பலத்தோட நம்புறோம். சொல்லுங்க, முழு பலத்தோடு. ராஜா, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறீர். இரக்கம் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறீர். இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை 20 லட்சம் ஜனங்களை கானான் தேசத்திற்கு நேராய் புறப்பட பண்ணின அந்த மோசேய கத்தர் 3 மாதம் அவருடைய கைக்குள்ள கத்தர் ஒளித்து வைத்திருந்தார். இந்த 3 மாதம் சிலரை உலகத்திலிருந்து கத்தர் வேறு பிரிச்சு, சில குடும்பத்திலிருந்து ஆண்டவர் வேறு பிரிச்சு, சில உலக காரியத்திலிருந்து கத்தர் வேறு பிரிச்சு அவர் நம்மை ஒளித்து வைக்கிறார். அவர் ஒளித்து வைக்கிறதற்கு காரணம், உங்க மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்குது, உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்குது. இந்த 3 மாதத்துல ஆண்டவர் நம்மை ஒளித்து வைக்கிறார். ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்கிற பண்ணுறார். ஆனால் நம்மை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியத்தை கிடைக்கல, ஆனா ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அதனால ஒரு பெரிய விசுவாசத்தோட வேதத்தின்படி இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிறது. இந்த 3 மாதமும் கர்த்தர் நமக்கு விசேஷித்து கொடுத்திருக்கிறார். அதனால தவறாம ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம பற்றி பிடிக்க போகிறோம், உறுதியா பற்றி பிடிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த 3 மாதத்துல ஆண்டவர் நம்மை ஒரு தலைவனாய் உருவாக்க போகிறார், ஒரு பெரிய தலைவியாய் உருவாக்க போகிறார். இந்த 3 மாதமும் அந்த குழந்தைய சேஃப்டியா வச்சதுனால 20 லட்சம் பேருக்கு அந்த குழந்தை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 3 மாதமும் கர்த்தருடைய அம்பரா துணியிலே பொதிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு ஜெபத்திலே இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி, நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். சொல்லுவோம், பாடுவோம், உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர். கைகளை மேல தட்டி உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை இப்ப கைகளை மேல தட்டி
ஹalleluya. இந்த 3 மாதத்துல என் தலையை உயர்த்த போகிற தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் சத்துருக்கள் கையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த 3 மாதத்திலே என்னை ஒரு பெரிய நோக்கத்திற்காக, பெரிய திட்டத்திற்காக உருவாக்குகிற தேவனுக்கு ஹalleluya. அதற்காகவே ஆண்டவர் நம்மை கிருபையாய் மீட்டெடுத்திருக்கிறார், தயவாய் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் தான். இத்தனை நாட்களும் நடத்தினவர் கர்த்தர் தான். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கொடுத்தது கர்த்தர் தான். அதனால ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் நம்மை நகர்த்தி கொண்டு போகிறார் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து விடவே கூடாது. இது ஒரு எதேர்ச்சியான ஒரு ஜெபம் அல்ல. இது ஒரு எதேர்ச்சியா என்னமோ நம்முடைய சிந்தையில உண்டானது அல்ல. இது கர்த்தருடைய பெரிய திட்டம். இது ஆண்டவருடைய பெரிய நோக்கம். இது ஆண்டவர் நமக்காகவே. ஆமென். எப்படி ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில் 3 மாதம் அவன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா, அவன் அதுக்காக ஆசைப்படவும் இல்லை. எதேர்ச்சியா அவனுடைய வீட்டில் கொண்டு வலுக்கட்டாயமா தள்ளினது போல சில நேரங்களில் இந்த ஜெபம் நம்முடைய காதுகளிலே கேட்கப்படுவதற்கு நமக்கு திட்டம் இல்லைன்னாலும் நம்மை குறித்து ஆண்டவருடைய திட்டம் ரொம்ப பெருசா இருக்குது. ஹalleluya. நீங்கள் முடிய முடிய அற்புதத்தை பார்ப்பீர்கள். சிலர் துவங்கும் போதே அற்புதத்தை பார்த்தாச்சு. சிலருக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே அற்புதம். சிலருக்கு முடியும் போது அற்புதத்தை செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த 3 மாதங்களும் கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றிய நம்ம சுமக்கிறதுனால ஓபேத் ஏதோமனுடைய வீட்டை போல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார். நீங்க நினைத்திருக்கிற காரியம் நடக்கும். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்வார். இந்த ஜெபத்துல நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா கர்த்தர் செய்வார். நீங்க கேட்கிறத விட பல மடங்கு அதிகமா கர்த்தர் செய்வார். அதனால விடாப்புடியாக கர்த்தர் சமூகத்தில், ஐயா என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன நடக்கட்டும், ஆனா இந்த 3 மாதமும் உமக்காக நான் நியமித்த மாதம். நான் உங்களை விட்டுற மாட்டேன் ஆண்டவரே, உங்களை நான் விட்டு போக மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும்ன்ற ஒரு வெற்றியோட நம்ம முன்னோக்கி செல்லுவோம். கர்த்தர் நமக்கு கிருபையாய் இறங்குவார். ஹalleluya.